இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரின் ஜபத்திற்காக விசேஷமாக நான் நன்றி கூறுகிறேன். உங்கள் யாவரின் ஜபத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அவரது மிகுந்த இரக்கத்தினாலே என்னுடைய எல்லா பலவீனத்தினுடைய ஏரியாஸ்லயும் அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வேத பாடத்தை தொடர தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. நாம் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அதன் அடிப்படையிலே இன்னொரு சப் சீரீஸை நாம பண்ணி கொண்டிருக்கிறோம். ரோமர் 1:21 தேவனென்று மகிமைப்படுத்தாதது தான் அந்த பாவங்களுக்கு, மனிதன் பாவத்திலே விழுவதற்கு காரணம், அடிப்படையான காரணம் தேவனென்று மகிமைப்படுத்தாததுதான் என்பதை அந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, அந்த வசனத்தை தொடர்ந்து நாம் பார்ப்போமானால், தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களிலே நாம் வரும் பொழுது நாம் பொதுவாக சொல்லுகிற அந்த பொறாமை, துர்க்குணம் ஆகிய பாவங்கள் எல்லாம் அங்கே வருகிறது. அவைகளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அது எல்லாமே அந்த அடிப்படையான பாவத்தினுடைய பலாபலன் அல்லது ரிசல்ட். ஆனால் அடிப்படையான பாவம் ஒன்றே ஒன்றுதான். என்ன ஒன்றே ஒன்று? தேவனென்று அறிந்தும் தேவனென்று அவரை மகிமைப்படுத்தாததுதான் அடிப்படையான ஒரே பாவம். அதை செய்யாதபடினாலே தேவன் தாமே அவர்களை மற்ற நாம் பொதுவாக பாவங்கள் என்று சொல்லுகிற அந்த பாவங்களுக்கு தேவனே ஒப்பு கொடுத்தார் என்றுதான் அங்கே நாம் பார்க்கிறோம். தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்கிற காரியத்தை நாம் ஆராயும் பொழுது விசுவாசத்தினால் நம்முடைய ரட்சிப்பு, தேவனாகிய கர்த்தர் மனிதர்களாகிய நமக்கு அருளியிருக்கிற அந்த ரட்சிப்பு, அது இந்த காரியத்திற்காக அல்லது தேவனென்று மகிமைப்படுத்தக்கூடிய விதத்திலே அல்லது தேவனென்று மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே, அதன் அடிப்படையிலே நம்முடைய ரட்சிப்பை தேவன் வடிவமைத்திருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. அதற்கு ஆதாரமாக எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் தொட்டு கொண்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று தேவன் நமக்கு அருளி கொண்டிருக்கிற கடைசி நாளில் அருளப்போகிற அந்த ரட்சிப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதை நாம் வாசிக்கும் போது அல்லது அதை நாம் கற்றுக்கொண்டிருக்கும் போது இந்த தேவன் அருளுகிற விசுவாசத்திற்கு கவுண்டர் ஃபிட்டாக அல்லது அதற்கு எதிரடையாக, அதற்கு எதிர்மாறாக இன்னொரு விசுவாசம் அல்லது மெய்யான விசுவாசத்தை போல் தோற்றமளிக்கிற ஒரு விசுவாசமும் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொண்டு வருகிறோம். அப்போ ரட்சிக்கும்படியாக தேவன் அருளுகிற விசுவாசத்திற்கு கவுண்டர் ஃபிட்டாக அல்லது அதற்கு போட்டியாக இன்னொரு விசுவாசம் இருக்குமானால், போலியான விசுவாசம் அல்லது விசுவாசத்தை போல, மெய்யான விசுவாசத்தை போல தோற்றமளிக்கிற ஒரு விசுவாசம் இருக்குமானால், அது டேஞ்சரஸ் அல்லவா, அது அபாயகரமானது அல்லவா? அது மாத்திரமல்ல, நடைமுறை காரியங்களை நாம் அப்சர்வ் பண்ணும்போது, நம்முடைய திருச்சபையினுடைய நிலைமையை உற்று நாம் நோக்கும் போது, இந்த வசனங்களினுடைய ஆதாரத்திலே நாம் இந்த திருச்சபையினுடைய நிலைமைகளை உற்று நோக்கும் போது, ஒருவேளை இந்த போலியான விசுவாசம் மெய்யான விசுவாசத்தை போல தோற்றமளிக்கிற ஒரு விசுவாசத்தினாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டோம் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, ரட்சிக்கப்படாமலே, தேவன் அவர்களை ரட்சிக்காமலே அல்லது தேவன் அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை அவர்களுக்கு அருளாமல் அவர்களாகவே ஏதோ ஒரு நாளிலே ஒரு தீர்மானம் எடுத்ததை வைத்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மெய்யான விசுவாசம் எங்களுக்குள் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ,
அப்படியானால் அது பயங்கர ஆபத்தானதல்லவா? அவர்கள் எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு நாளிலே இயேசுவை பின்பற்றும்படியாக தீர்மானம் எடுத்தோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகையினாலே நாம் நிச்சயமாக மோட்சத்தின் வாசல் எங்களுக்கு திறக்கப்படும் என்ற முழு நிச்சயத்தோடு திருச்சபைகளிலே விசுவாசிகளாக இருந்து, அது மாத்திரமல்ல ஊழியக்காரர்களாகவும் இருந்து நித்தியத்துக்குள்ளே ஸ்லிப் ஆகும் போது அவர்கள் நரகத்திலே எழும்புவார்களே, ஆனால் அது எத்தனை பயங்கரமா இருக்கும் என்பதினாலே இந்த காரியம் அவ்வளவு ஆபத்தானதாக இருக்கிறபடினாலே நம்மை சார்ந்தவர்கள் அல்லது இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளுகிறவர்கள், பின்னால யூடியூப்ல பாக்குறவர்கள், நம்முடைய தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையை சார்ந்தவர்கள் ஒருவரும் இவ்விதமான போலியான விசுவாசத்தை நம்பி அவர்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்துவிடக் கூடாது என்கிற அந்த அபாயத்தை உணர்ந்தவர்களாக நாம் இந்த காரியத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 வாரங்களாக நாம் இந்த போலியான விசுவாசத்தினுடைய அபாயங்களையும் மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். தேவன் அருளுகிற மெய்யான விசுவாசம், தேவன் அருளுகிற அந்த மெய்யான கிருபை, தேவன் அருளுகிற அந்த மெய்யான ரட்சிப்பு, இதனுடைய அடையாளங்களை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார், நம்மை வித்தியாசமான கோணத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, 7 அடையாளங்களை இதுவரையிலும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது நான் தேவனுடைய உண்மையை அல்லது தேவனுடைய குணாதிசயங்களை நான் மையப்படுத்தி அல்லது தேவனை நான் மகிமைப்படுத்தி என்னை நான் குறைவுள்ளவன் என்று ஒப்புக்கொள்ளும், அல்லது நான் தகுதியற்றவன், என்னிலே ஒரு தகுதியும் இல்லை, தேவன்தான் உண்மை உள்ளவர், தேவன் அருளியிருக்கிற வாக்கு தத்தத்தை கிறிஸ்துவுக்குள்ளே அவர் நமக்கு அருளி இருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர் என்கிற அவருடைய தன்மை மாத்திரம் வெளிப்படுகிறது, அவருடைய தன்மைதான் முக்கியத்துவம் பெறுகிறது என்று அவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மையப்படுத்தும் அல்லது அவருடைய குணாதிசயங்களை முக்கியப்படுத்தும், என்னுடைய குணாதிசயங்களை ஒன்றுமில்லாத குணாதிசயம் ஒன்றுமில்லை என்று ஒத்துக்கொள்ளும். சோ அது ஒன்று. இரண்டாவதாக அன்பு. அந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது தேவன் அருளுகிற அந்த மெய்யான விசுவாசத்தின் அடிப்படையிலே மெய்யான ரட்சிப்பை நான் பெற்று அனுபவித்து சந்தோஷமாய் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் எனக்கு அலாதியான ஒரு அன்பு உண்டாகும் என்று நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருந்தோம். சூலமித்தியால் சொல்லுவது போல, திரளான தண்ணீர்கள் இந்த நேச தடலை அவிழ்த்து போட மாட்டாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் பால் நமக்கு ஒரு பெரிய அன்பு, ஒரு ஜுவாலை போல அது எரியும் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது குணாதிசயம் சந்தோஷம். தேவன் மேல் சந்தோஷம், என்னிலே சந்தோஷம் இல்லை. அல்லது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, நான் உலக பிரகாரமான ஏதோ ஒரு பொருளை பெற்றுக்கொண்டபடினாலே அல்லது சுகத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு சுகம் கிடைத்தபடினாலே, இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்வு நீடிக்கிறபடினாலே, அல்லது இந்த உலகத்திலே எனக்கு தேவையான ஒரு பொருள் அல்லது வீடு ஏதோ ஒரு காரியம் கிடைத்ததினால் இதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், இது எனக்கு கிடைத்தது, ஆகையினாலே ஏற்படுகிற அந்த சந்தோஷம் அல்ல அருமையானவர்களே. அந்த சந்தோஷத்துக்கும் தேவன் மேல் கொள்ளுகிற சந்தோஷத்துக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது அருமையானவர்களே. நான் கடந்த வாரத்திலே எங்களுடைய பைபிள் ஸ்டடியில எங்களுடைய வீட்டுல நடக்கிற பைபிள் ஸ்டடியில ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், அதை சொல்ல விரும்புகிறேன் அருமையானவர்களே. ஏனென்றால் இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அல்லது வசனங்கள் மூலமாக கேட்டதான் அல்லது நாமே அதை தியானிக்கும் பொழுது அதை தியானிக்க தான் நமக்கு அது இன்னுமாக கிளாரிஃபை ஆகிக்கொண்டே போகும்.
அருமையானவர்களே, இந்த அந்த இல்லஸ்ட்ரேஷன் எப்படின்னா, நான் ஒருவேளை உங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே எப்படியாகிலும் நான் பணத்தை சேர்த்து என்னுடைய வாழ்நாளிலே நான் இந்த கனடாவில இருக்கிற அந்த நயாக்ரா ஃபால்ஸை நான் விசிட் பண்ணணும், அதை பார்த்தாக வேண்டும், அதை பார்த்து நான் மகிழ வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பணத்தை சேர்த்து உங்களோடு கூட பிரயாணப்படும்படி ஒரு நண்பனையும் சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள். அல்லது உங்களுடைய திருமணமானவர்கள் என்றால் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து போகும்படியாக பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடைசியிலே உங்களுக்கு அந்த கனடா போகவும் அந்த நயாக்ரா நீர்வீழ்ச்சியை பார்த்து அங்கே ஒரு சில நாட்கள் தங்கி இருந்து விட்டு வருவதற்கு பணம் சேகரித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு நாளிலே நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஸ்பௌஸோடு, மனைவியோடு அல்லது கணவனோடு அல்லது நண்பனோடு கூட நீங்கள் அங்கே செல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நீங்கள் இரவிலே போய் சேருகிறீர்கள். இரவிலே ஒரு ஹோட்டல்ல அறை எடுத்து அங்கே தங்கி இருக்கிறீர்கள். அதிகாலையிலே நீங்கள் பிளான் படி, ஷெட்யூல் படி அந்த நயாக்ரா நீர்வீழ்ச்சிக்கு சென்று அங்கே அதை பார்வையிட வேண்டும் என்று சொல்லி குதூகலத்தினாலே மகிழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ராத்திரி தூக்கம் வராது. காலையில எப்படா விடியும், எப்படா என்னுடைய ட்ரீம் முழுசும் அது ரியலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்து காலையிலே நீங்களும் உங்களுடைய ஸ்பௌஸும் அல்லது நீங்களும் உங்களுடைய நண்பருமாக சேர்ந்து அந்த அநேக வருடங்களாக பிளான் பண்ணி சேகரித்த அந்த பணத்தினுடைய அந்த பலனாக நீங்கள் போய் அங்கே நயாக்ரா நீர்வீழ்ச்சியை பார்க்கும்படியாய் அங்கே போய் நிற்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நின்று கொண்டு நீங்கள் உங்களோடு வந்த பார்ட்னரோடு கூட இணைந்து இங்கே தமிழ்நாட்டுல நீங்க வேலை செய்கிற உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனையையும் அல்லது வீட்டுல மாமனார் மாமியாரோடு உள்ள அந்த பிரச்சனையோ இல்லாட்டி வேற எதையோ ஒரு பெற்றியான நீங்க பிரச்சனையோ நீங்கள் அங்கே பேசிக்கொண்டு இருக்க மாட்டீர்கள். சோ அப்படி பேசிக்கொண்டு இருந்தீர்களானால் அல்லது அப்படி நாம் பேசிக்கொண்டு இருப்போமானால் நமக்குள்ளே பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்படி யாருமே நிச்சயமாக செய்ய மாட்டோம். நிச்சயமாக நமக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ என்னுடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்றால், என்னுடைய பிரச்சனைகளை நான் மற்றவங்களோட என்னுடைய கம்பேனியனோட ஷேர் பண்ணுவதனாலே, அதை நான் பகிர்ந்து கொள்வதனாலே அந்த சந்தோஷம் இல்லை. அதிலே அதை பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷம் இல்லை. மாறாக எங்கே சந்தோஷம் இருக்கிறது? அந்த நயாக்ரா நீர்வீழ்ச்சியை நான் பார்ப்பதிலே, அதை பார்த்து மகிழுவதிலே, அதிலேதான் மகிழ்ச்சி இருக்கிறது அருமையானவர்களே. ஆனா இன்னொரு காரியத்தையும் நாம அப்சர்வ் பண்ணணும் இந்த இடத்துல. அந்த 2 தீமோத்தேயுலன்னு நினைக்கிறேன், கடைசி காலத்திலே மனுஷர்கள் தற்பிரியராய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம பாக்குறோம். அது அந்த நம்மை வெறுத்தல், அந்த காரியத்துக்கு செல்ஃப் டினையல், தன்னைத்தான் வெறுத்தல் அப்படிங்கிற காரியத்துக்கும் இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அருமையானவர்களே. இப்போ இந்த காலத்துல மனுஷர்கள் தற்பிரியராய் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பெரிய நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, இப்போ ஒருவேளை நான் சொன்ன இந்த சினாரியோ படி நீங்களும் உங்க கம்பேனியனும் நயாக்ரா நீர்வீழ்ச்சிக்கு முன்னால போய் நிக்கிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அல்லது ஒருவேளை நாம யங்கர் ஜெனரேஷனாக இருப்போம்னா, அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது டீனேஜர்ஸோ யோசித்து பாருங்க. அங்க போய் ஒருவேளை நயாக்ரா நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்னாலேயே, முதல் முறையா பார்க்க போறோம், முதல் முறையா அங்க போய் பார்க்கறதுக்கு முன்னாலேயே அதுக்கு முன்னால ஒரு செல்ஃபி எடுத்துடலாமான்னு சொல்லி தான் செல்ஃபி தான் எடுக்க தோணுது பிள்ளைகளுக்கு. சோ அப்போ என்ன, நயாக்ரா நீர்வீழ்ச்சியை பார்ப்பதுனாலே சந்தோஷப்படும்படியா, அதை பார்க்கிறதுனால ஒரு ஏற்படுகிற சந்தோஷத்துக்காக நான் வந்தேன். ஆனா அந்த பேக்ரவுண்ட்ல நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அந்த ட்ரெண்டை மாத்திரம் இதுல கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த ட்ரெண்ட். சோ அருமையானவர்களே, எனக்குள்ளே என்னுடைய காரியங்கள் நிவர்த்தி ஆவதனாலே அல்லது எனக்கு ஒரு பொருள் கிடைப்பதினாலே ஏற்படுகிற சந்தோஷத்திற்கு மிகவும் அப்பாற்பட்ட சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமை, அவரை மகிமை உள்ளவராக விலையேற பெற்றவராக பார்ப்பதிலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுதான்
எல்லையற்ற மகிழ்ச்சி. சங்கீதம் 16:11 நாம் வாசிக்கிறதன்படி உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. எவர் growing, everlasting, ever growing joy. சோ இந்த மெய்யான விசுவாசம் இருக்கும்போது நாம் தேவனில் மகிழ்வோம். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் மகிழ்வோம். பரிசுத்த ஆவிக்குள்ளே மகிழ்வோம். ஆவியை பற்றி மகிழ்வோம். அவர் நமக்காக அந்த பரலோகத்திலே வைத்திருக்கிற அந்த நித்திய இன்ஹெரிட்டன்ஸ், நித்திய அந்த சுதந்திரம், அதனுடைய மகிமையை எண்ணி நாம் மகிழ்வோம். சோ மூன்றாவது மகிழ்ச்சி. நான்காவது பயம், ஃபியர். தேவனை குறித்த ஒரு பயம், ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் அல்லது பக்தியோடு கூடிய ஒரு பயம் இருக்கும். ஐந்தாவதாக புரோக்கன்னஸ் அல்லது ஒரு பாவ உணர்வு, பாவத்தை குறித்த ஒரு துக்கம் அல்லது ஒரு துயரம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பாவத்து நிமித்தம் துயரம். அதை நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே அந்த பேதுருவோடு கூட இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான அந்த சம்பாஷணையிலே, அந்த என்கவுண்டர்ல அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று. அந்த புரோக்கன்னஸ், இதய நொறுங்குதல். ஆறாவதாக டிசைர், ஆசை. இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு பெரிய ஆசை. எப்பொழுது உமது சமூகத்திலே வந்து நிற்பேன் என்று தேவன் மேல் ஒரு ஆசை, பரிசுத்த ஆவியானவர் மேல் ஒரு ஆசை, பரலோகத்தின் மேல் ஒரு ஆசை. இந்த காரியங்களை குறித்தும் நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருந்தோம். ஏழாவதாக கடந்த 2 வாரமாக ஹேட்ரட் அல்லது வெறுப்பு என்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். எந்த அளவுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேனோ, எந்த அளவுக்கு நான் தேவனை நேசிக்கிறேனோ, அந்த அளவுக்கு அந்த நேசமும் அன்பும் எப்படி ஒரு அக்னி ஜுவாலை போல பற்றி எரிகிறதோ, தேவன் மேல் ஆசை என்னிலே பற்றி எரிகிறதோ, அந்த அளவுக்கு நான் பாவத்தை சீ என்று வெறுப்பேன். அது மாத்திரமல்ல, நான் என்னையே வெறுப்பேன். சோ அதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக டீச் பண்ணுகிற காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று 4 சுவிசேஷங்களிலும் தெளிவாய் இயேசு கிறிஸ்து போதிக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே இன்னொரு காரியத்துக்கு நாம் கடந்து போவோம். அந்த சுய வெறுப்பு என்கிற காரியத்துல இன்னும் டுவெல் பண்ணணும்ட்டு தான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் கடைசியாக அதை மாற்றி இருக்கிறேன். ஆண்டவர் சித்தமானால், ஆண்டவர் வழி நடத்துவாரானால் அந்த காரியங்களை மீண்டும் தொட ஆண்டவர் உதவி செய்வார், வழி நடத்துவார். ஏனென்றால் அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு டாபிக். சோ இந்த நாளிலே இன்னொரு மிக முக்கியமான குணாதிசயத்துக்கு நாம போறோம். அதுவும் அருமையானவர்களே, நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இது எல்லாமே இருதயத்தில் ஏற்படுகிற காரியம். விசுவாசம் என்னிலே உயிர்ப்பிக்கப்படும் போது, அந்த விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அந்த விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி அந்த விசுவாசத்தை அவர் நம்மிலே உயிர்ப்பிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே இந்த 7 காரியங்களும் காணப்படும். அது இருதயத்திலே ஏற்படுகிற அந்த உணர்ச்சியாக காணப்படும் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இன்னொன்றை 8வதாக ஆட் பண்ணி கொள்வோம் அருமையானவர்களே. அது என்னவென்றால் பக்தி வைராக்கியம் என்று தமிழிலே அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன். ஜீல், ஒரு பக்தி வைராக்கியம் என்று சொல்லலாம், அல்லது ஆவியிலே அனல். பக்தி வைராக்கியம் அல்லது ஆவியிலே அனல் என்கிற காரியம் அருமையானவர்களே. விசுவாசம், மெய்யான விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும் போது இந்த காரியம் ஏற்படும். அருமையானவர்களே, சைமல்டேனியஸா நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டியது அருமையானவர்களே, வாரந்தோறும் மற்ற நாட்களிலேயும் இந்த காரியங்களை நிச்சயமாக நீங்கள் தியானித்து இதை டெவலப் பண்ணி ஆரம்பத்திலிருந்தே லிங்க் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த மெய்யான விசுவாசம் வரும் பொழுது
ஒரு அனல் எப்படி எனக்குள்ளே எழும்புகிறதோ அது போலவே போலியான விசுவாசமும் எனக்குள்ளே ஆவிக்குரிய அனலை கொண்டு வர முடியும். இந்த காரியத்தை நீங்கள் எல்லாவற்றிலேயும் பார்க்க முடியும். சில குணாதிசயங்களிலே நான் அதை சுட்டி காண்பித்திருக்கிறேன். நாம் இணைந்து அதை பார்த்திருக்கிறோம். மற்ற காரியங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வேற வேத பகுதிகளை அதற்கு இணைத்து நீங்கள் பார்க்கலாம். அருமையானவர்களே, மெய்யான விசுவாசம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அல்லது நற்கிரியைகளுக்கான ஒரு பக்தி வைராக்கியம், ஆவியிலே அனல், இது நமக்கு உண்டாகும். அதே நேரத்துல போலியான விசுவாசமும் கொஞ்ச நாட்களுக்கு இப்படிப்பட்ட வைராக்கியத்தை நமக்குள்ளே கொண்டு வர முடியும் என்கிற காரியத்தை கொஞ்சம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 வசனங்களை முதலாவதாக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று, தீத்து எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் ஸ்கிரீன்லயோ அல்லது வேதாகமம் அருகாமையில இருக்குமானால் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து பாருங்கள். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை எதற்காக சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டார்? 2 காரியங்கள். தமக்கு சொந்த ஜனங்களாக அவர் மீட்டு கொண்டார். தமக்கு சொந்த ஜனங்களாக மீட்டு கொண்டார். ஏன் தமக்கு சொந்த ஜனங்களாக நம்மை மீட்டு கொண்டார்? தி அல்டிமேட் கோல பாருங்க. அதுல நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, அல்லது ஆங்கிலத்திலே மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது zeal, who gives himself for us to redeem us from all lawlessness and to purify for himself a people for his own possessions who are zealous for good works. வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கும்படியாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார், நம்மை அவர் மீட்டு கொண்டார் என்று பார்ப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அருமையானவர்களே, இந்த காரியங்களை நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல, குறிப்பாக இந்த இடத்துல, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 12:11 வாசிக்கும் பொழுது ஆவியிலே அனலாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், fervent in spirit and do not be slothful in zeal. அந்த ரெண்டுமே, இந்த 2 காரியமும் ஆவியில் அனலாயிருப்பதை குறித்து அல்லது பக்தி வைராக்கியம் பாராட்டுவதை குறித்து இருக்கிறது. ஆனா இந்த 2 காரியமுமே கட்டளை கொடுப்பது போல் இருக்கிறது. இதை நன்றாக அப்சர்வ் பண்ணுங்க. This is the way how Bible is written. இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த விதத்தில் தான் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முறையில் தான் புதிய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியிலே அனலாயிருங்கள் என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் இருதயத்திற்கு எப்படி கட்டளை கொடுக்க முடியும்? இது இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்பதினாலே, தேவனாகிய கர்த்தரை நாம் பார்ப்பதினாலே, அவரை குறித்து அறிவதினாலே விசுவாசம் என்னுடைய இருதயத்திலே அவேக்கன் பண்ணப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது நான் நேச்சுரலாக, இயற்கையாக என்னுடைய இருதயம் அவர் பால் பக்தி வைராக்கியம் கொண்டாடுகிறது. எப்படி எனக்குள்ளே இந்த விசுவாசம் வரும் பொழுது, இதே முறையிலே விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும் போது அன்பு என்பது இருதயத்திலே ஒரு அக்னி ஜுவாலை போல அது நேச்சுரலா பற்றி எரிகிறதோ அது போல இந்த அனலும்
உண்டாகிறது. அருமையானவர்களே, அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை 4 வசனங்களை வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 1 - 4 வசனங்களிலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவாக இஸ்ரவேலர்களுக்கு இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து, அந்த ஜீலை குறித்து, அந்த அனலை குறித்து, ஆவியின் அனலை குறித்து ஒரு காரியத்தை எழுதுகிறார். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அதை நாம் பார்ப்போம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. 2வது வசனம், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு. They have zeal for God. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. பாருங்க, அவர்கள் இந்த யெகோவா தேவனை குறித்து அல்லது யெகோவா தேவன் மேலே அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களுக்கு ஜீல் உண்டு. ஆனால் அந்த ஜீல், அந்த 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 பக்தி வைராக்கியம் அறிவுக்கேற்றது அல்ல என்று சொல்லுகிறார். அல்லது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், தேங்க்யூ, for I bear them witness that they have a zeal for God but not according to knowledge. அல்லது இப்படி சொல்லலாம், வேத வசனத்தின் போதனையின் அடிப்படையிலான வைராக்கியம் அல்ல. பக்தி வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் வேத வசனத்தின்படியானது அல்ல. அல்லது நாம் 2 பேதுரு 1வது அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அல்லது ரோமருக்கு எழுதின நிருபத்திலேயே இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். இது 10வது அதிகாரம் தான் நினைக்கிறேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ தேவனுடைய வசனத்தினுடைய போதனை, டீச்சிங், பைபிள் ஸ்டடி எதற்காக என்றால் அந்த அறிவை பெற்றுக் கொள்ளும்படியாக, அல்லது தேவன் யார் என்று, இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக, அதன் அடிப்படையிலே விசுவாசம் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது இந்த அனல் உண்டாகிறது. இப்படிப்பட்ட மெய்யான விசுவாசத்தின் அடிப்படையிலான மெய்யான அனல் இஸ்ரவேலர்களின் அனல் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். சோ விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்துதான் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார், அல்லது கிறிஸ்துதான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த இயேசு கிறிஸ்து மனுஷனாக மாம்சத்திலே வந்த கிறிஸ்துதான் நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாக இருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே இந்த இஸ்ரவேலர்களுடைய விசுவாசம் அமையாததினாலே, இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே அவர்கள் அனல் கொள்ளவில்லை, ஆவியிலே அனல் கொள்ளவில்லை, அல்லது இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய ஆவியின் வைராக்கியம் இல்லை என்று சொல்லுகிறார். சோ ஆவியில் அனல், ஆவியில் வைராக்கியம், அது பக்தி வைராக்கியம். இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அருமையானுள்ள இது எவ்வளவு சிக்னிபிகன்ஸ் அல்லது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, அதை குறித்த ஒரு எச்சரிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த சபைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த செய்திகளிலே லவோதிக்கேயா சபைக்கு சொல்லுகிற அந்த ஒரு ஸ்பெஷலான செய்தியை இந்த மாலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ள, படிக்க, தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 22வது வசனம் வரையிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
ஒவ்வொரு வசனமாக வாசித்து அல்லது பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் முழுதுமாக வாசித்து விட்டு அதனுடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள, அதனுடைய செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை பல தடைகள் இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் நாம் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகியிருக்கிறோமோ நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், க்ளோஸரா ஃபாலோ பண்ணுங்க. தம்பி ஸ்கிரீன்லயும் உடனுடன் போடுகிறதுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். 14வது வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியம், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அருமையானுள்ளே, நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய காரியம் நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு நன்றாக தெரிந்திருக்கும். நிச்சயமாக இந்த 7 திருச்சபைகளும் இப்பொழுதுள்ள அந்த மாடர்ன் டர்க்கில இருக்கிற அந்த நாட்களிலே இருந்த அந்த ஏசியா மைனர்ல இருந்த 7 நிஜமான திருச்சபைகள், அந்த நாட்களில் இருந்த 7 திருச்சபைகள். அவைகளிலே 6 திருச்சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து தாமே கடிதம் எழுதும் போது யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு இவர் டிக்டேட் பண்ணி அல்லது இவர் சொல்ல அவர் எழுதுகிற அந்த மிக முக்கியமான கடிதம், அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஒரு திருச்சபைக்கு கடிதம் எழுதுவாரோ அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த திருச்சபைக்கு எழுதுகிற கடிதம் நமக்கும் பொருந்தும். சோ அதுல அந்த 6 திருச்சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து எழுதின கடிதங்களிலே அந்த ஒவ்வொரு திருச்சபையை குறித்தும் ஒரு காமெண்டேஷன் அல்லது ஒரு அப்ரிசியேஷன் அல்லது அவர்களை பாராட்டுகிற ஒரு காரியம் இருக்கும். அதே நேரத்துல அவர்களுக்கு எச்சரிப்பான காரியத்தையும் சொல்லுவார். ஆனால் இந்த திருச்சபையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு விதமான ஒரு நெகட்டிவான ஒரு பாசிட்டிவான காரியமும் சொல்லவில்லை என்பது மிக முக்கியமான காரியம். எந்த அப்ரிசியேஷனும் இல்லை. இந்த திருச்சபையில எந்த ஒரு காரியமும் பாசிட்டிவான காரியமாக அல்லது விசுவாசத்துக்கு ஏற்ற காரியமாக அல்லது தேவனுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியமாக ஒன்று கூட இல்லை என்பது நாம் நோட் பண்ண வேண்டிய காரியம். அதோடு கூட அவர் எப்படி தன்னை இயேசு கிறிஸ்து தாமே தம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் என்கிற காரியமும் மிக முக்கியமானது. திரும்பவும் வாசிக்கிறேன். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி, ட்ரூ அண்ட் ட்ரூத்ஃபுல் விட்னஸ், ட்ரூத்ஃபுல் அல்லது ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். உண்மை, ட்ரூத், சத்தியம். அவர் சத்தியம் உள்ளவர், சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கிறவர், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவர், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாய் இருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது சிருஷ்டிக்கப்பட்டவர்களிலே முதன்மையானவர் என்று பொருள்படுவது போல இருக்கும். ஆனால் அருமையானவர்களே, இதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் அல்லது ஜீவாதிபதி அல்லது எல்லா சிருஷ்டிப்புக்கும் அதிபதியாக இருக்கிறவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அல்லது சிருஷ்டிப்புகள் எல்லாம் இவரிடத்திலிருந்துதான் வந்தது என்பதை குறிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதம். அடுத்தது ஆமென் என்பது உண்மை, சத்தியம் என்பதை மிகவும் உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த 4 பதங்களும் அல்லது இந்த 4 காரியங்களும் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிற அந்த 4 காரியங்களும் மிக மிக முக்கியமானவைகள். அருமையானவர்களே, சொல்ல வருகிற இந்த வசனத்திலே, இந்த வசன பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான காரியம், அவர்களுடைய ஆவியின் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற அந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்னவென்றால், அவர்களுடைய கிறிஸ்டாலஜி அல்லது கிறிஸ்துவை குறித்த அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலும், கிறிஸ்துவை அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுகிறார்கள் என்பதும். அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவியில் அனல் பெற்ற
நாம் வாழ்வதற்கு, அல்லது ஆவியில் அனலோடு எப்பொழுதும் நாம் வாழ்வதற்கு, அந்த விசுவாசம் நம்மிலே கொழுந்து விட்டு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதற்கு காரணமாயிருப்பது இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்முடைய புரிந்து கொள்ளுதலும், அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி புரிந்து கொண்டோமோ அந்த புரிந்து கொண்ட விதத்திலே நாம் எப்படி அவரை ட்ரீட் பண்ணுகிறோம், அவரை நாம் கன்சிடர் பண்ணுகிறோம், அவரை நாம் ட்ரீட் பண்ணுகிறோம் என்கிற காரியம் மிகவும் முக்கியமான காரியம். சோ தொடர்ந்து வாசிக்கிறேன். 15வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சோ நம் ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லுகிற ஒரு காரியமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அருமையானவர்களே, நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த 7 திருச்சபைகளுக்கும் ஆண்டவர் செய்தி அனுப்பும் போது இந்த 7 திருச்சபையிலும் வசிக்கிற அல்லது திருச்சபையின் அங்கத்தினர்களா இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது பொருந்தும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொருந்தும். இந்த நாட்களிலே வாழ்கிற விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இது ஏற்றதாய் பொருந்துகிறதாக இருக்கிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, நாம் செய்கிற கிரியைகளை மாத்திரமல்ல, அந்த கிரியைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்திருக்கிறார் என்பதுதான் தொடர்ந்து நாம் வாசிக்கிற காரியம். ஆனால் அதே நேரத்திலே கிரியைகளுக்கும் முக்கியம் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பால் நாம் அதிகமாய் ஆசை கொள்ளுகிறோம், அவர் மேல் நாம் பக்தி வைராக்கியம் கொள்ளுகிறோம், அவரிலே நாம் மகிழுகிறோம், அவரை குறித்த ஒரு ஃபியர் எனக்குள்ளே இருக்கிறது, அவரை நான் பார்க்கிறதுனாலே நான் உணர்வடைகிறேன், பாவத்தை குறித்து துக்கப்படுகிறேன் என்றெல்லாம் நாம் சொன்னாலும் இந்த இருதயத்தின் காரியங்கள், உணர்ச்சிகள் மிக மிக முக்கியமானவைகள். ஆனால் இவைகள் கிரியைகளாக வெளிப்படவும் வேண்டும் என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அருமையானவர்களே, கொஞ்சம் பாஸ் பண்ணி PAUSC கொஞ்சம் நின்று இதை கொஞ்சம் மனதிலே இருத்தி கொள்ள, இருதயபூர்வமாக கொஞ்சம் சிந்திக்கும்படியாக உங்களை தாழ்மையோடு வேண்டுகிறேன். நானும் கூட உங்களோடு கூட சேர்ந்து சிந்திக்கிறேன். அருமையானவர்களே, இதை நானும் வேற மாதிரி ஆரம்ப காலங்களிலே படித்து கொண்டிருந்திருக்கிறேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமானது. அருமையானவர்களே, நாம் பொதுவாக இப்படி நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில நாம சென்று கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சென்று கொண்டிருக்கும் பொழுது, அவ்வப்பொழுது நான் அனல் குறைந்தவனாக காணப்படும் பொழுது அனல் உள்ளவனாய் நான் மாற வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் என்னிலே குறையும் போது, அந்த ஜீல் என்னிலே குறையும் போது, அவரை குறித்த அன்பு என்னிலே குறையும் போது நான் மனம் திரும்பி அன்பை என்னிலே கொண்டு வர வேண்டும், நான் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியம் அல்ல இங்கே கொடுக்கப்படுகிற காரியம். இவர்கள் இந்த அன்பிலே வரவே இல்லை என்பதுதான் இங்கே குறிப்பு. இங்கே 3 நிலைமைகளை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமா இருக்கும். ஆனால் அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஆனால் இடைப்பட்ட நிலைமை வெதுவெதுப்பாக இருக்கிறாய் என்று. அப்போ நல்லா கவனிங்க, கொஞ்சம் குளிரான காரியம் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல வேண்டுமானால், இன்னொரு காரியம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மிகவும் குறிப்பாக இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து பேசும்போது அங்க உள்ள அந்த ஜியோகிராபிக்கல் கண்டிஷனை வைத்து ரொம்ப அழகாக பேசுவதை நாம பார்க்க முடியும். இந்த லவோதிக்கேயா என்கிற அந்த பட்டணத்திற்கு அருகாமையில இருக்கிற அல்லது கொஞ்சம் தூரத்துல இருக்கிற இன்னொரு பட்டணத்துல கால்சியம் கார்பனேட், பொட்டாசியம் என்கிற காரியங்கள் என்கிற சால்ட் எல்லாம் அந்த சாயில்ல இருக்கிறதுனால அங்க ஒரு ஹாட் ஸ்பிரிங், அங்கே ஏற்படுகிற ஒரு நீரூற்று இந்த சால்ட்ல கலந்து அது பயங்கர
அல்லது நல்ல மிகவும் சூடான ஒரு நீரூற்றாக அங்கே இருக்கிறது. இந்த கவனிங்கள், இந்த லவோதிக்கேயா பட்டணத்திலே அவங்களுக்கு தண்ணி பஞ்சம், தண்ணி கிடையாது. அதனால என்ன செய்திருந்தார்கள் என்றால், இந்த கொஞ்ச தூரத்துல அல்லது பக்கத்துல இருக்கிற இந்த பட்டணத்தில் உள்ள இந்த மிகவும் சூடான அந்த நீரூற்றிலிருந்து அவர்கள் பைப்லைன் மூலமாக தண்ணீரை லவோதிக்கேயா பட்டணத்திலே தங்களுக்கு கொண்டு வந்து அவர்கள் குடிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் அங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கிற அந்த சூடாக இருக்கிற அந்த நீரூற்று இந்த பைப்லைன் வழியாக அது வந்து இந்த லவோதிக்கேயா பட்டணத்தை சேரும் பொழுது அது சூடும் இல்லாம குளிரும் இல்லாம, குளிர்பானம் போலவும் இல்லாம, சூடான ஒரு காஃபி போலையும் அந்த சூடான ஒரு பானம் போலவும் இல்லாம, குடிக்கிறதற்கு உதவாத ஒரு வெதுவெதுப்பான தண்ணீராக வரும் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இதை வைத்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சோ அந்த குளிர் அல்லது குளிராயாவது நீ இருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் பொழுது 3 கள்ளர்களை அங்கே அறைந்தார்கள் என்பது தெரியும். நாமும் இந்த சீரீஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடியில நம்ம தியானித்திருக்கிறோம். சோ ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவை அவதூறாக பேசுகிறான். நீர் மேசியாவானால் உன்னையும் என்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகிறான். அவனிலே அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லை. நன்றாக கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுடைய இருதயம் ஐஸ் கோல்டாக இருக்கிறது. அதான் குளிருக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அதே நேரத்துல அதற்கு நேர ஆப்போசிட்டாக நாம் பார்க்க வேண்டுமானால் சூடாக இருக்கிறது, அனலாக இருக்கிறது, வைராக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால் இன்னொரு கள்ளன், நீர் இன்று நான் நியாயப்படி அடிக்கப்படுகிறேன், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நீர் இன்று நான் பரதேசிலே நீர் வரும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும் என்று உருக்கமாக ஜெபித்த அந்த கள்ளன், இவர் கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு அந்த கடைசி நிமிடத்திலே அவனுக்கு கிடைத்த மாத்திரத்திலே அவனுக்குள்ளே அந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து தாமே அல்லது தேவனாகிய கர்த்தர் அவனுக்குள்ளே அந்த மெய்யான விசுவாசத்தை உயிர்ப்பித்த பொழுது, அவனுடைய இருதயத்திலே உயிர்ப்பித்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் பால் அவனுக்கு அன்பு, இயேசு கிறிஸ்துவின் பால் அவனுக்கு சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவின் பால் அவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம், ஆவியிலே அனல் உண்டானது. அந்த அனலுக்கு அந்த கள்ளனையும் ஐஸ் கோல்டு மாதிரி உள்ள இருதயத்துக்கு இந்த கள்ளனையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த வெதுவெதுப்பான நிலைமையை பாருங்க. அது அந்த இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே அந்த விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து சொல்லும் போது, அந்த கற்பாறையான நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை எப்படி டக்குன்னு உடனடியாக அது வேர்விட்டு துளிர்விட்டு அது இலைகளை விட்டு துளிர்விட்டு அது கிளம்புகிறதோ, அதுபோல அந்த விசுவாசம் உடனடியாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. உடனடியாக முதலிலே அனல் பெற்று அவர்கள் வாழ்கிறதை போல இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அது லாங் லாஸ்டிங்கான அல்லது ரட்சிக்கக்கூடிய ஒரு அந்த மெய்யான விசுவாசம் இல்லை என்பது நாம் தெளிவாக பார்க்க முடியும். அருமையானவர்களே, இதை குறித்து நாம பார்க்கணும்னா கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை கொஞ்சம் நாம பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம். ஏனென்றால் அருமையானவர்களே, நமக்கு தெரிந்திருக்கலாம், இல்லாவிட்டால் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, அந்த 3 பட்டணங்கள், கொலோசே பட்டணம், ஏரோபோலி பட்டணம், இந்த லவோதிக்கா பட்டணம், இந்த 3ம் அருகாமையிலே இருக்கிறது. அது கொஞ்சம் தூரத்திலே இருக்கிறது. இந்த கொலோசே பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது நன்றாக கவனிங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே அந்த திறன்னு என்பவனுடைய வித்தியாசாலையிலே ஒரு பயிற்சி கூடுகை நடத்தி அந்த பயிற்சியின் மூலமாக அநேக தலைவர்களை பயிற்றுவித்தார் என்பது நமக்கு தெரியும். சோ 2.5 வருஷமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த எபேசு பட்டணத்து ஊழியத்திலே உண்டான அந்த தலைவர்கள் தான் ஏரோபோலியிலையும்
அந்த லவோதிக்கேயா பட்டணம், இந்த 2 பட்டணத்திலேயும் திருச்சபையை ஆரம்பித்தார்கள். அந்த 2 பட்டணங்களிலேயுமே அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாக செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நேரடியாக தான் சொல்லாவிட்டாலும் அருமையானே, மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த எப்பாப்ரா அல்லது அர்க்கிப்பு, இந்த 2 பேரில் ஒருவராலே இந்த 2 திருச்சபைகளையும் 2 திருச்சபைகளும் உருவாக்கப்பட்டிருக்க கூடும். அந்த கொலோசே பட்டணத்தில் உள்ள திருச்சபையும் லவோதிக்கேயா பட்டணத்தில் உள்ள திருச்சபையும். அருமையானே, இந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே ஒரு போலியான விசுவாசமாய் உண்டாகி பின்னாலதான் அது அப்படி ஆனது. அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமாக அது இல்லை என்கிற காரியத்தை நாம கற்றுக்கொள்ளும்படியாக இந்த வசன பகுதியை நாம வாசிக்கிறது நல்லது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு பிறகு 4வது அதிகாரத்திலையும் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2வது அதிகாரம் 1வது வசனம், உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அருமையானே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த கொலோசே பட்டணத்தின் சில காரியங்கள், இந்த கொலோசே பட்டணத்தில் இருந்த துருபதேசம் அல்லது இந்த கொலோசே பட்டணத்தினுடைய பிரச்சனையுமே அருமையானே இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதிலே உள்ள பிரச்சனைகள் தான். அதைதான் இந்த நிருபத்திலே அவர் எழுதுகிறார். சோ இந்த கொலோசே பட்டணத்தை குறித்து எனக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். இந்த கொலோசே பட்டணத்தில் உள்ள மக்கள் அவர்கள் விசுவாசிகளை போல தோற்றமளித்தாலும் அவர்களிலே அநேகர் மெய்யான விசுவாசத்தை பெறாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு காரியம், அது நிமித்தமாய் ஏற்படுகிற போராட்டம் என்பதை இந்த 4வது அதிகாரத்தில் உள்ள சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு நன்றாக தெரியும். 4வது அதிகாரம் 12வது வசனம், 4வது அதிகாரம் 12, 13, 15 வசனங்களை வாசிக்கிறேன். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லவோதிக்கேயா சபையில் உள்ளவர்களுக்காக, அவர்களுடைய விசுவாசத்திற்காக, விசுவாசத்தில் அவர்கள் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும்படியாக கொலோசையில் உள்ள விசுவாசிகளுக்காக போராடுகிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். அது போலவே எப்பாப்ராவும் தன்னுடைய ஜெபங்களிலே போராடுகிறான். இவைகளிலே டுவெல் பண்ண நமக்கு சமயம் இல்லை. தொடர்ந்து வாசிக்கிறேன். 13வது வசனம், இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எரப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். 15வது வசனம், லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன நம்பி இருக்கிறார்? இந்த திருச்சபையிலே அதிகமானவர்கள் மெய்யான விசுவாசத்தை பெற்றும் இருக்கிறார்கள். அது அவருக்கு சரியாக தெரியாது. அந்த போலியான விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்காக அவர் போராடி ஜெபிக்கிறார். எப்பாப்ரா போராடி ஜெபிக்கிறான். அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகிறார். லவோதிக்கேயா சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் இங்கேயும் வாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனையாய் அவர் பிரயாசப்படுகிறார் என்று பாருங்கள். ஆனா ஒரு காரியம் மிக தெளிவாய் நமக்கு தெரிகிறது. இவர்களுக்குள்ளே அந்த மெய்யான விசுவாசம் இருப்பது போன்றுதான் காட்சி அளிக்கிறது. ஒரு சில பிரச்சனைகள் அவர்களுக்கு இருப்பது போல இந்த அப்போஸ்தலர்களுக்கு தெரிந்தாலும், சுவிசேஷகர்களுக்கு தெரிந்தாலும், அந்த அடிப்படையான பிரச்சனை என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக டயக்னோஸ் பண்ணி, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை மாத்திரமல்ல
உன் இருதயத்தில் உள்ள அந்த மெய்யான விசுவாசம், அது அந்த உன்னுடைய இருதயத்தில் உள்ள அந்த விசுவாசம் அது மெய்யான விசுவாசமா அல்லது அது போலியான விசுவாசமா என்பதை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய அனலை வைத்து அது எனக்கு தெரியும். அல்லது உன்னுடைய இருதயத்துல இருக்கிற அன்பு, என் மேல கொண்டிருக்கிற அன்பு, வைராக்கியம், ஆசை, அந்த சந்தோஷம், என் மேல இருக்கிற சந்தோஷம், இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ நல்ல கவனிங்க, இந்த 16வது வசனத்தை திரும்பி பாருங்க. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறபடினால நீ அனலா ஆயிரு அப்படிங்கிற அந்த ஒரு கால் இல்ல, அப்படிங்கிற கால் இல்ல. நீ ஹாட்டாவும் இல்ல, நீ மிகுந்த அனல் உள்ளவனாகவும் இல்லை, மிகுந்த கோல்டாவும் இல்ல, அந்த வெதுவெதுப்பாக நீ இருக்கிறாய். ஆகையினால ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, முடிவு என்னன்னா, நான் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இதை குறித்து அநேக வேத பண்டிதர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்றால், the church that made Jesus sick, இயேசு கிறிஸ்துவை சிக்காக்கின ஒரு திருச்சபை என்று. வாமிட் பண்ணிருவேன்னா, அதாவது அந்த கொஞ்சம் கூட கிறிஸ்துவை தன் கன்சிடரேஷனுக்கே கொள்ளாதபடி முற்றிலுமாக ரிஜெக்ட் பண்ணுகிற, அல்லது இயேசு கிறிஸ்துவை மீண்டும் ஏற்றுக்கொண்டு விடலாம், அல்லது அந்த அனல் பெற்று விடலாம், அல்லது மெய்யான விசுவாசத்தை மீண்டும் பெற்றுவிடலாம் என்கிற நிலைமையை அவர் முடிவாக சுட்டி காண்பிக்கவில்லை. வாந்தி பண்ணி போடுவேன் என்றால் நான் ரிஜெக்ட் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொன்னா, eternally you will be rejected என்றுதான் அர்த்தம். அந்த அந்த கேட்டுக்கு போகிற வாசல் அது விரிவானதும் அது வழி விசாலமுமாக இருக்கிறது என்கிற அந்த இடத்திலே போய் அந்த நித்திய நரகத்திலே முடிகிற அந்த முடிவுதான் உன்னுடைய முடிவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு அருமையானவர்களே, அதனுடைய அர்த்தத்தை 17வது வசனத்துல இன்னும் நாம பார்க்க முடியும். அதாவது அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறதுன்னா அது என்ன மீனிங், அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து தெளிவாக விளக்கி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், அதாவது நீ தரித்திரனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். அருமையானே, இந்த ஐஸ் கோல்டு மாதிரி இருக்கிற அந்த கள்ளன மாதிரி இருக்கிறவங்க, அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஒருவேளை சுவிசேஷத்தை அறிந்து அவர்களை இயேசு கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்துவது அல்லது சுவிசேஷத்தினுடைய அந்த பிளஸட்னஸ்க்கு உள்ள அவங்க வர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் தரித்திரனாக தான் இருக்கிறேன், நான் பாவியாதான் இருக்கிறேன், நான் பாவிதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அனலா இருக்கிறவங்க ஏற்கனவே அனலாக இருக்கிறாங்க. ஆனா அனலும் இல்லாம அந்த குளிரும் இல்லாம இருக்கிற நிலைமையில இருக்கிறவங்க, நான் அனலாதான் இருக்கிறேன், அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாதான் நான் இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமானவனாதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கிறவங்களை மீட்டுக் கொள்வது அல்லது அவங்கள அனல் அடைய செய்வது முடியாத காரியம் அருமையானவர்களே. Because they think, அருமையானவர்களே, இதையும் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த 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 லவோதிக்கேயா பட்டணத்தினுடைய உண்மையான அந்த நிலைமையை வச்சு சொல்றாரு. உண்மையா நம்ம அந்த பார்த்தோம்னா, அதாவது அந்த ரியாலிட்டி, அந்த பட்டணம் ரொம்ப ஒரு ஐஸ்வர்யவான்கள் நிறைந்த ஒரு பட்டணம், ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பட்டணம்.
அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2-3 முறை அந்த பட்டணத்திற்கு பூகம்பம் வந்து பூமி அதிர்ச்சியினாலே அந்த பட்டணம் முழுவதும் நாசமான பொழுது ரோம பேரரசன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி அவங்க வந்து நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கிறோம், நீங்க அந்த பட்டணத்தை திரும்பவும் கட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது லவோதிக்கா பட்டணத்தை சார்ந்தவர்கள் 2-3 முறை அருமையானவர்களே இந்த இது மாதிரி பூமி அதிர்ச்சி வந்து பாழாக்கப்பட்ட பொழுது ரோம அரசாங்கத்தினிடத்திலிருந்து எங்களுக்கு பணம் ஒண்ணும் வேண்டியதில்லை, we are rich, எங்களுக்கு பணம் ஏராளமாக இருக்கிறது, நாங்களே சரி செய்து கொள்வோம் என்று அவர்களே கட்டி கொண்டார்கள். பணக்காரர்கள், பேங்கிங் இண்டஸ்ட்ரி அல்லது பேங்கிங் செக்டர் அங்க மிகவும் வலுவடைந்ததாக இருந்தது. இரண்டாவது அருமையானவர்களே, அங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு உல் இண்டஸ்ட்ரி, ஒரு அழகான பிளாக் உல் அங்கே உள்ள ஆடுகள் கொடுத்தது. அது நிமித்தமாய் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் அங்கே வந்து வாங்கும்படியாய் வர்த்தகம் செய்யும்படியாய் அந்த கருப்பான பிளாக் உல், அது ரொம்ப ஃபேமஸ், உலன் ஆடைகள். அது மாத்திரம் இல்ல, அங்கே மெடிக்கல் ஸ்கூல் உண்டு, மருத்துவத்துறையிலே அது வளர்ந்தது. அந்த கண்களுக்கு போடும்படியாக ஒரு விதமான ஒரு ஆயின்ட்மெண்ட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் மருத்துவ படிப்புக்காகவும் தங்களுடைய ஐ ட்ரீட்மெண்ட்காகவும் கண்களில விசேஷ ட்ரீட்மெண்ட்காக அங்க போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தபடினாலே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் திருச்சபையிலையும் தெரியுது. நாங்க எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது, நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், ஆகையினாலே நாங்கள் சரீர பிரகாரமாக நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம், எங்களை தேவன் அபரிமிதமாக சரீர பிரகாரமாக ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுக்கு உடைகள் உண்டு, எங்களுக்கு நல்ல வர்த்தகம் உண்டு, எங்களுக்கு பேங்கிங் உண்டு, எங்களுக்கு இந்த மெடிக்கல் ஸ்கூல் உண்டு, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வசதிகள் எல்லாம் உண்டு, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. We don't need anything. We don't need anything. We don't need anything extra. கிறிஸ்து எங்களுக்கு தேவையில்லை. அருமையானவர்களே, இந்த சபை இந்த அடிப்படையான காரியம் என்ன, அடிப்படையான காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவா காமிக்கிறது அருமையானவர்களே 20வது வசனம் தான். 20வது வசனம் என்னோட கூட சேர்ந்து பாருங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து முழுமையாக, கிறிஸ்து என்கிற நபர், God the person அல்லது ஜீசஸ் the person, Christ the person இந்த திருச்சபைக்கு உள்ளே இல்லை. அப்போ யாரதான் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க? கிறிஸ்துவதான் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அருமையானவர்களே, நேரம் கடந்து போறது, இந்த காரியத்துல நான் ரொம்ப டுவெல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அருமையானவர்களே, இதை கொண்டு நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். லவோதிக்கேயா திருச்சபை, கிறிஸ்தவ திருச்சபை, கிறிஸ்டியன் சர்ச் தான். ஆனா அவங்க யாரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள்? கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறோம் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துதான் எங்களை சரீர பிரகாரமாக ஆசீர்வதித்திருக்கிறார், கிறிஸ்துதான் எங்களை பொருளாதார காரியத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார், உலக நாடுகளிலெல்லாம் நாங்கள் சிறந்திருக்கிறோம் என்றால் எங்களுடைய திருச்சபையும் சிறந்ததாக இருக்கிறது, நாங்கள் அவருக்கு தான் ஆராதனை செய்கிறோம், நாங்கள் கூடும் போதெல்லாம் அவருடைய சரீரத்தை தான் நாங்கள் பிற்கிறோம், அவருடைய சரீரத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாகிறோம், அவருடைய அந்த திராட்சரசத்தை தான் நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம், அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கையிலே எங்களுக்கும் பங்குண்டு, அவரை தான் ஆராதிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். But the true Christ is outside of the church. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே கிறிஸ்துவை பொருளாதார விஷயத்திலே அல்லது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கிறவர் என்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்று சம்பிரமமாய் வாழ்கிறவர்களை போல வாழ்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னொரு கிறிஸ்துவை காண்பிக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. இன்னொரு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள், இந்த வேதாகமத்தினுடைய கிறிஸ்து என்று சொல்லி இன்னொரு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கிறிஸ்து வெளியே இருக்கிறார். இந்த அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவை குறித்த புரிந்து கொள்ளுதல்,
இந்த கிறிஸ்துவை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல், இந்த கிறிஸ்துவை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலிலே அவரை நாம் எப்படி ட்ரீட் பண்ணுகிறோம், அவரை நான் எப்படி நேசிக்கிறேன், இந்த காஸ்பல் சொல்லுகிற அந்த கிறிஸ்துவை நான் எப்படி நேசிக்கிறேன், அவரிலே ஆசை கொள்ளுகிறேன், அவரிலே மகிழுகிறேன் என்பதுதான் முக்கியம். என்பதுதான் அந்த காரியம்தான் இந்த திருச்சபையை அனலும் இல்லாத குளிரும் இல்லாத திருச்சபையாக, வெதுவெதுப்பான திருச்சபையாக, திருச்சபை என்கிற நிலைமையை இழந்து போகிற இன்னும் கொஞ்ச நேரத்துல வாமிட் பண்ற நிலைமையில இருக்கவங்க எப்ப பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க நல்ல சொபிஸ்டிகேட்டடான கார்ல இருந்தாலும் சரி, ஏரோப்ளேன்ல இருந்தாலும் சரி, வாமிட் வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த கவரோ ஏதாவது கொடுக்கலன்னா அந்த ஏரோப்ளேனோ அல்லது காரோ நாசம்தான். நமக்கு பிராக்டிக்கலா தெரியும். அருமையான அந்த நிலைமையில தான் இருக்காங்க. தட் இஸ் their destination is determined. வாந்தி பண்ணப்படுகிற நிலைமை. ஆனாலும் கூட அருமையான சோ இதோடு கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல 15-19 நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சரியான போதனையை அழகாக அந்த கொலோசிய திருச்சபைக்கு அவர் கொடுப்பது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இது லவோதிக்கேயா திருச்சபைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் சரியாய் அறிந்து சரியாய் புரிந்து அவரை ட்ரீட் பண்ண வேண்டும் என்கிற காரியம். அருமையானவர்களே, இந்த 19வது அந்த 20வது வசனத்துக்கு நான் திரும்பவும் வருகிறேன். அருமையானவர்களே, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இந்த ஒரு வேர்டை கவனிங்க. அடுத்த வார்த்தை, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. ஆண்டுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சர்ச் as a whole, அது எவ்வளவு பெரிய திருச்சபைன்னு சொல்லி தெரியாது நமக்கு. The church as a whole has put away Christ. இந்த திருச்சபை முழுமையாக கிறிஸ்துவை தங்களுக்கு வெளியே, இந்த வேதாகமத்தினுடைய கிறிஸ்துவை அல்லது இந்த சுவிசேஷத்தினுடைய கிறிஸ்துவை அவர்கள் வெளியாக்கி விட்டார்கள். ஆனாலும் கிருபையின் ஒரு அழைப்பை அவர் கொடுக்க ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட கொடுக்க விரும்புகிறார். ஒருவனாகிலும், இந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற ஒருவனாகிலும், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனிடத்தில், திஸ் இஸ் சோ பர்சனல். இதெல்லாம் அருமையானவர்களே அப்சர்வ் பண்ணப்பட வேண்டிய நுணுக்கமான காரியங்கள். The total message is going to the church. அந்த முழுமையான அந்த செய்தி முழு திருச்சபைக்கும் போகிறது. ஆனால் இந்த கதவை தட்டுதல் திருச்சபையினுடைய கதவை தான் தட்டுகிறார், திருச்சபையினுடைய கதவை தான் தட்டுகிறார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு, ஒருவனாகிலும், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இந்த கதவை திறந்தா அவனிடத்திலே பர்சனலா, ஒரு பெரிய மெகா சர்ச்ல ஒருவன் அல்லது 2 பேர் அல்லது 3 பேர் கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்றால் அப்படி ஒரு ஃபெலோஷிப். அதுக்கு முந்தின வசனத்தினுடைய காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த திருச்சபையினுடைய காரியம் என்ன? அது 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அதான் அது வாசித்தே முடிக்கிறேன். நான் சொல்வதை காட்டிலும் நீ ஐஸ்வர்யவான். அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசிக்கிறேன். நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல். நீ நிர்வாணியா இருக்கிறாய், நீ குருடனா இருக்கிறாய். நீ இயேசு கிறிஸ்துவை மகிமை நிறைந்தவரா பார்க்க முடியல. அருமையானவர்களே, கடந்த வாரத்துல மார்க் எழுதின சுவிசேஷத்தை அவர் சின்ன சர்வே மாதிரி பண்ணினேன். ஒரே ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஐ வாஸ் சோ ஃபேசினேட்டட். அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அருமையானவர்களே, அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல 16 அத்தியாயங்கள், ஆனால் 18 முறையாவது, குறைந்தபட்சம் 18 முறையாவது மார்க் திட்டமிட்டு எழுதுகிறார். அழகாக ஆவியானவருடைய துணையோடு எழுதுகிறார். ஆச்சரியப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அமேஸ்ட் அமேஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை 18 முறை வருகிறது 16 அத்தியாயங்களிலே. இது ரொம்ப முக்கியமானது. அருமையானவர்களே, நான் அந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிற அந்த காரியம், ஆர் யூ ஆர் am I
amazed at Jesus Christ. நான் 20 வருஷத்துக்கு முந்தி அல்லது 10 வருஷத்துக்கு முந்தி அல்லது 30 வருஷத்துக்கு முந்தி அல்லது 40 வருஷத்துக்கு முந்தி நான் இயேசு என்னை ரட்சித்தப்போ அப்போ இந்த கிறிஸ்து என்கிற நபரிலே நான் எப்படி எக்ஸைட் ஆனேன், எப்படி அமேஸ்ட் ஆனேன், எப்படி ஆச்சரியப்பட்டேன். அந்த யெகோவா அல்லது தேவனாகிய கர்த்தர் மாம்சத்திலே எப்படி வந்தார், அந்த இன்கார்னேஷன், இதெல்லாம் எனக்கு அமேஸ்மெண்ட கொடுத்தது. ஆனா இன்னைக்கு ஐஸ் கோல்டா இருக்கா? இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் அல்லது சுவிசேஷங்கள், let the Christ of the gospel, let him become so real this evening. இந்த மாலை வேளையிலே அந்த கிறிஸ்து மகிமையானவராக நமக்கு இன்னொரு முறை ரியலா வரட்டும். நாளைக்கு வரட்டும், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வரட்டும், திங்கள் வரட்டும், செவ்வாய் வரட்டும், புதன் வரட்டும், வியாழன் வரட்டும், வெள்ளி வரட்டும், அடுத்த சனி வரைக்கும் தொடர்ந்து இவங்க நான் அந்த கிறிஸ்து தானே எங்களுக்கு தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷம் சொல்லுகிற அந்த கிறிஸ்து எங்களுக்கு தெரியும். ஆனா குருடனா இருக்கேன், இல்ல உண்மையிலே தெரியல. உண்மையிலே தெரிஞ்சா how excited you will be. அருமையானவர்களே, என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், எப்பவும் இல்ல கன்சிஸ்டண்டா, ஆனா ஒண்ணு நான் ஜெனரலா சொல்ல முடியும். 48 வருஷங்களுக்கு முன்னால, 49 வருஷங்களுக்கு முன்பதாக என்ன இயேசு ரட்சித்தப்போ அந்த கிறிஸ்து எனக்கு எப்படி அமேசிங்கா இருந்தாரோ அதை காட்டணும் பன்மடங்கு இந்த நாட்களில அமேசிங்கா இருக்கிறாரு. He is so glorious to me. அருமையானவர்களே, இந்த கிருபை உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அநேகர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சோ அருமையானவர்களே, நீ உண்மையிலே பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்கிற அப்படிங்கிற உணர்ந்தா போதும். அதான் விசுவாசம். என்ன ரெமடிங்கிறத 18வது வசனத்துல சொல்லுகிறார். நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை, அதாவது ஏன்ட்ட வா அப்படின்னு சொல்றாரு. கம் டு மீ. உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்துல வாங்கிக்கொள். வேற ஒண்ணும் இல்ல, நீ நிர்பாக்கியம் உள்ளவன் அப்படிங்கிறத உணர்ந்தா போதும். அதான் விசுவாசம். அதான் விசுவாசத்தினுடைய ஆரம்பம். நீ தரித்திரன், I am desperate. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, என்னுடைய மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசம் பண்ணுவதில்லை. ரோமர் 7:8 வசனம் நினைக்கிறேன். கடந்த வாரத்துல தியானித்த என்னுடைய வசனங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படிங்கிற கேட்டகரி அங்கதான் வருது. நான் நிர்வாணிதான் ஆண்டவரே, நன்மை என்று என்னிலே ஒன்றும் இல்லையா, not even a drop. அப்படி நானும் நீங்களும் என்னைக்கு எப்பெல்லாம் உணர்றோமோ, இயேசு கிறிஸ்து தேவனிடத்துல வரும்படியாய் முழங்கால் படியிடுகிற, ஜெபிக்கிற, அல்லது எந்த நேரத்திலையும் அந்த ஆக்சஸ் எப்பெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் முதல்ல வர வேண்டியது, what a bankruptcy I have. நான் எப்படிப்பட்ட ஒரு ஒண்ணும் இல்லாதவன், நான் நிர்வாணி, நான் நிர்பாக்கியன், நான் தரித்திரன், நான் குருடன். எவ்வளவு பெரிய குருடன், நான் எவ்வளவு நிர்பாக்கியன், நான் எவ்வளவு தரித்திரன், எவ்வளவுங்கிறத மாத்திரம் உணர்றதுக்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செஞ்சுட்டாருன்னா, that is the first step to receive riches from Christ. கிறிஸ்துவனிடத்துல அந்த true riches, அந்த பொன்னை போன்ற அந்த விசுவாசத்தை அவரிடத்துல பெற்றுக்கொள்ளும்படி, அந்த மெய்யான உடுப்பு, அந்த வஸ்திரம், அந்த நீதி என்கிற வஸ்திரம் அவர்கிட்ட தான் இருக்குது. அருமையானவர்களே, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு மாலையில நம் விசுவாசிகளாக இருந்தாலும், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ இதுவரைக்கும் விசுவாசியாதவர்களாக இருந்தால், அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் அழைப்பு, let us come closer one more time to Christ. இதுக்கு இதுதான் குவாலிஃபிகேஷன்னா எவ்வளவு ஈஸி இல்ல. நான் ஆக்சுவலா என்னுடைய நிலைமையை நான் உணர்ந்தா போதும். நான் குருடன், நான் தரித்திரன். Lord, I come to you because you are rich in grace. கிருபையில ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இந்த மாலை வேளையிலையும் சிலுவையில ரொம்ப அப்பட்டமா நமக்கு வெளிப்படுது. Shall we come closer to Christ? Shall we come closer to Christ? அனல் அடையும்படியாக அவரிடத்துல வருவோம்.
தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக.